ஹாய் நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் கீழே இருக்கிற சிஐஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், இந்தோ திபெத்திகன் பார்டர் போலீஸ், எஸ்எஸ்பி, அசாம் ரைஃபிள்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே 1526 வேக்கன்சிக்கான அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், மினிஸ்டருக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதற்கான கடைசி தேதி அப்படிங்கிறது 8/7/2024. இதை பற்றின அனைத்து தகவலும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நம்ம தெளிவாக பார்க்கலாம். அப்புறம் இதோட எல்லா இன்ஃபர்மேஷனுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ரொம்ப தெளிவாக நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க்னு கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் வேணும் அப்படிங்கிற நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஃபர்தர் ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் நமக்கு தேவைப்படும். பிகாஸ் சிலபஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக தேவைப்படும். அந்த லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். மறக்காமல் டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், டைரக்டர் ஜெனரல் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறது பிஎஸ்எஃப் தான். பட் இருந்தாலும் சிஏபிஎஃப்பில் தான் இந்த வேக்கன்சி ஃபுல்லாக இருக்குது. கண்டக்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னா பிஎஸ்சி. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணுறதாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் recett.bsf.government.in அப்படிங்கிற அஃபீஷியல் பிஎஸ்எஃப் பேஜ் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதோட பேஜ் இது தான். ஸோ இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஓப்பனிங் அப்படிங்கிற பட்டனில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டேட் வந்து 8 ஜூலை 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோ, அப்புறம் ஹெட் கான்ஸ்டபுள், மினிஸ்ட்ரியல் இதெல்லாம் இருக்கும். அந்த வாரண்ட் ஆஃபீஸர் இருக்கும். ஸோ இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளைக்கான பேஜ் உங்களுக்கு போகும். ஸோ இது அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பேஜ். ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 9/6/2024 8/7/2024 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஃபிசிக்கலி வீக்கர், உமன்ஸுக்கெலாம் எந்த ஃபீஸ் பேமெண்ட் கிடையாது. ரிமைனிங் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் 100 rupees நீங்கள் ஃபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்தராக நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வில் ஹோல்ட் அண்ட் ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம். என்னென்ன கேட்டகிரினா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரில் ஸ்டெனோகிராஃபர், அப்புறம் கம்பட்டன்ட் ஸ்டெனோகிராஃபர், ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல், கம்பட்டன்ட் மினிஸ்ட்ரியல். இது வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் எல்லா பர்சன்லையும் இருக்கும். அப்புறம் வாரண்ட் ஆஃபீஸர், ஹவலிதார். ஸோ இதுலேயும் எல்லா வேக்கன்சியும் இருக்குது. ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ். இன்டர்வியூ எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு ஃபிசிக்கலும் நீங்கள் ரிட்டனும் கிளியர் பண்ணிட்டாலே போதும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருக்கும். ஸோ எக்ஸாம் முக்கியமான பாயிண்ட் வந்து தமிழ்நாட்டில் சென்டர்ஸ் உண்டு, தமிழ்நாட்டில் சென்னையில் சென்டர்ஸ் உண்டு. ஸோ இனிஷியலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். இதுக்கப்புறமா தான் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல கண்டிப்பாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணணும். இதை கிளியர் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபர்தராக எல்லாமே இருக்கும். இந்த வேக்கன்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா பேசிஸ் வேக்கன்சிஸ் தான். ஓகே, ஃபஸ்ட்டு போஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 7th pay சிபிசி படி அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு 29,200 to 92,300 பே மெட்ரிக்ஸ். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா 25,500 to 81,100 தான் பே மெட்ரிக்ஸில் இருக்குது. இப்போ வேக்கன்சி ஃபோர்ஸ் வைஸாகவும் அதே மாதிரி உங்களுக்கான கேட்டகிரி வைஸாகவும் தெளிவாக இருக்கும். இப்போ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரில் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி சிஎஸ்லையும் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம். மேலுக்கு என்ன வேக்கன்சி, ஃபீமேலுக்கு என்ன வேக்கன்சி, சிஎஃப்ஸ் என்ன வேக்கன்சி அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ப்ரிஃபரன்ஸை கரெக்டாக தரணும். உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் வைஸ் வேணுமோ அந்த ப்ரிஃபரன்ஸை ஆர்டர் வைஸை கரெக்டாக நீங்கள் தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மொதல் ப்ரிஃபரன்ஸ் சிஏஎஸ்எஃப்னா மொதல் சிஏஎஸ்எஃப் ஆகவும், ரெண்டாவது ஐடிபிபினா ரெண்டாவது நீங்கள் ஐடிபிபி ஆகவும், மூணாவது உங்களுக்கு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோ, மூணாவது நீங்கள் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோ நீங்கள் என்ன பண்ண போனால் அப்ளை பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸை கரெக்டாக நீங்கள் தரணும். 2 போஸ்டிங்குமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் தாராளமாக போதுமானது. 12th நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் எடுத்தாலும் சரி, தமிழ் மீடியம் எடுத்தாலும் சரி, நீங்கள் இதுவே உங்களுக்கு போதுமானதாகவே இருக்குது. ஸோ இதில் வேக்கன்சி ரிசர்வ்ஸ் இருக்கும். அப்புறம் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எம்பிசி, அதுக்கப்புறமா பிசி சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ஓபிசிக்கு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அப்ளை பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஓபிசி இல்லாமல் அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கான கேட்டகிரி ரிசர்வேஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ ஹெட் கான்ஸ்டபிளில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபியில் மேல் அண்ட் ஃபீமேல் வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. டோட்டல் வேக்கன்சி இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் 10% வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒதுக்கப்பட்ட வேக்கன்சி தான் இருக்கும்.
அப்புறம் போஸ்டிங் வந்து சர்வ் எனிவேர் இன் இந்தியாவுக்குள்ளார எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் போடப்படும். ஸோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் ரெடியாக இருந்து அப்ளை நீங்கள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரிசர்வேஷன்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணுங்கள். முக்கியமாக அடுத்த க்ரைட்டீரியா வந்து தட் இஸ் 7th பாயிண்டில் ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. 1/8/2024 படி, அதாவது 1/8/2024 படி உங்கள் ஏஜ் வந்து 18க்கு மேலவும் 25க்குள்ளார இருக்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் 25க்கு மேலே இருந்துட்டுன்னா அதுக்கு தான் இந்த ஓபிசி யூஸ் ஆகும். ஃபார் எஸ்சி/எஸ்டி கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு 5 years ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு 3 years ரிலாக்ஸேஷனும் கண்டிப்பாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஹவு டு அப்ளை, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் வெப்பேஜ்லேயே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபோட்டோ, சிக்னேச்சர் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் ரெடி பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees. உமன்ஸ் கேண்டிடேட்ஸ், அப்புறம் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், எக்ஸ்-சர்வீஸ்மேன் யாருக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து பாக்கி எல்லாருமே 100 rupees நீங்கள் ஃபீஸ் கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணணும். இப்போ அடுத்த பாயிண்டில் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன். இந்த சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனில் எல்லா ஸ்டேட் வைஸும் கொடுத்துருப்பாங்க. லெட்ஸ் சே திஸ் தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் ஆவடி, சென்னை, இங்கே உங்களுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் நமக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இது சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. ப்ளஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யூபிஎஸ்சியில் தான் சிஏபிஎஃப் போடுவாங்க, டேரெக்டாக சிஏபிஎஃப் போட மாட்டாங்க. இது எப்பயாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, ரெண்டாவதாக கம்ஃபர்ட் பேஸ்ட் டெஸ்ட். இந்த ஃபிசிக்கலை என்ன ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா ஹைட்டு வந்து ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 165 centimeters இருக்கணும். செஸ்ட் நார்மல் 77, எக்ஸ்பான்ஷன் 82 இருக்கணும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸாக இருந்தால் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஹைட் வந்து 155க்கு மேலே இருக்கணும். அதை தான் இருக்க ஸ்டேட்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். இதுக்கப்புறமா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஃபார் மேல் 1.6 kilometer ரன்னிங் இன் 6 minutes 30 seconds. ஃபார் ஃபீமேல் 800 meter ரேஸ் இன் 4 minutes 45 secondsக்குள்ளார கண்டிப்பாக இருக்கணும். இதை நீங்கள் முடித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இதில் இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், நியூமெரிக்கல் அபிலிட்டி இருக்கும், கிளரிக்கல் ஆப்டி, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும். 1 hour 40 minutes டியூரேஷன்ஸ், 100 marks. இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் சக்ஸஸ் பண்ண மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டும் மெடிக்கல் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ். இதில் எந்த ஒரு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவும் பெருசாக இருக்காது. தட் இஸ் நோ நெகட்டிவ் மார்க். ஓகே, இந்த லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் அந்த சிலபஸ் எல்லாமே இதில் இருக்கும், நீங்கள் ஒரு தடவை இதை கோத்ரூ பண்ணிட்டு சிலபஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஸ்கில் டெஸ்ட்னா ஃபார் யாருக்கு அப்படின்னா ஷார்ட் அண்ட் டெஸ்ட் ஆஃப், அதாவது ஏஎஸ்ஐயில் ஸ்டெனோ கம்பட்டன்ட் அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் எப்படி இருக்குன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இப்போது ஹெட் கான்செப்ட் மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப்பிங் வந்து 35 words per minute ஆன் கம்ஃபர்டரில் இருக்கணும், இல்லைனா ஹிந்தி கேட்டிருப்பாங்க. இதுவே ஸ்கில் டெஸ்ட் ஃபார் ஏஎஸ்ஐ அப்படின்னா டிக்டேஷன் 10 minutes 80 words per minute இருக்கணும். அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் வந்து 50 minutes இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் HCMக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் டைப்பிங் இப்போயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இங்கிலீஷ் டைப்பிங்கை கம்ப்யூட்டர் கீபோர்டில் 35 words per minute நீங்கள் கண்டிப்பாக டைப் பண்ணால் தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எரருக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு கிளாஸ் இங்கே செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10th 12th நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வச்சு அப்ளை பண்ணிங்களோ அந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸும் கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ். அப்புறம் ஐசைட் டேட்டோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஆர்மியில் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ சேம் அதே தான். ஸோ நீங்கள் ஆர்மியில் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னர் 4 arm கலர் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. பெருசாக வெளியே தெரிய மாதிரி டேட்டோலாம் இருந்துச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். சிஏபிஎஃப் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இதில் உங்களாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ டவுட்ஸ்னாலும் கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.